சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூர் பொறுப்பேற்ற நிலையில் முதல் செயற்குழு கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னாள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். வணக்கம் லாவண்யா. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூர் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக செயற்குழு கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம் சிகாமணி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகம் சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. காலை முதற்கொண்டு நிர்வாகிகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 58 செயற்குழு உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தொடர்பாகவும் அதை அரசிடம் கொண்டு செல்வது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் ஜூலை 15ஆம் தேதி காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற குடியாத்தம் தொகுதியில் பிறந்த நாள் விழா நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பதவியேற்ற பின் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் முதல் செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி லாவண்யா.